நிலவு என்னுடைய பிரபலமானது நம்ம பூமிக்கு ஒரு துணைக்கோள். அந்த கோள்கள் நிலவு இல்லை அப்படின்னா நமக்கு பயன் இல்லை. ஆனால் மனிதனுக்கு இருக்கக்கூடிய நல்ல அணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடியது அது சூரியன், சந்திரன். ரத்தத்தை புதுப்பிக்கக்கூடியது சந்திரன், சூரியன். இது ரெண்டும் இல்லைனா மனிதனுக்கு ஆபத்து, இந்த பூமிக்கு ஆபத்து. நிலவு ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. அது வித்தியாசமாக ஒரு கல்லுகளுடைய படைப்பு. சூரியனுடைய ஒளி கதிரை வாங்கி நமக்கு பூமிக்கு அனுப்பக்கூடிய ஆற்றல் அதற்கு அப்படியே ஒளிரும் முன்னாள் ஆற்றல் அதற்கு உண்டு. அது மாதிரி பார்த்திங்கன்னா நிலவில் நம்ம உடுக்கு எப்படி பார்த்துருக்கோம், உடுக்கு எப்படி பார்த்துருக்கோமோ அது அமைப்பில் உள்ள இருக்குது. அந்த அமைப்பில் ஒரு கட்டுப்பானம் அதில் இருக்கிறது. அதுதான் ஏதாவது மோதல் ஏற்பட்டுச்சுன்னா அதுலேருந்து ஒரு இசை மாதிரி நமக்கு ஏற்படும். உடுக்கை போல் அதை அமைப்பு அந்த கட்டுப்பானம் பணியில் அதில் இருக்குது. ஏன்னா நான் பார்த்ததில் அந்த மாதிரி ஒரு தோற்றம் அதில் இருக்குது. அப்போ அதுக்குள்ளே ஒரு மனிதர்கள் வாழ்வதற்கான ஒரு சூழலே ஆற்றல் அதில் இருக்குது. எல்லா கிரகத்திலையுமே ஏதோ ஒரு உயிரினங்கள் அது ஒவ்வொரு கிரகத்திலையும் வாழக்கூடிய சூழலே அதில் கிடைக்கப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி வெப்ப தன்மை அந்த மண்ணை பொறுத்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உயிரினங்கள் வாழக்கூடிய இடங்கள் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அது நமக்கு அந்தளவுக்கு தெரியாது. அது ஏதாவது ஒன்று இருக்கும். இல்லாமல் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே நடக்காது. அந்தளவுக்கு நம்ம பூமியில் தான் முழுமையை அடைந்துள்ளது. அது மாதிரி பார்த்திங்கன்னா கைலாயத்திற்கும் இந்த நிலவுக்கும் ஒரு தொடர் உண்டு. அந்தளவுக்கு ஆற்றல் அதில் இருக்குது. அந்த கற்கள் போல் இந்த கற்களும் உண்டு. அந்தளவுக்கு ஒரு பெரிய அம்சமாக இந்த நிலவு ஆக்கப்பட்டது. நம்ம பூமியோட முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நிலவு அருகில் தான் இருக்கும். ஆனால் இப்போ அது மாதிரி இல்லை, விலகி போயிட்டே இருக்குது. எந்தளவுக்கு விலகுதோ அந்தளவுக்கு நமக்கு ஆபத்து. நிலவு இல்லை அப்படின்னா இங்கே ஒன்றுமே இருக்காது, அழிவு ஏற்படும் நிறையா. உடுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நடுக்கொண்டு குறுகலாகவும் அந்த சைடு இந்த சைடு பார்த்திங்கன்னா விரிவாகம் இருக்கும். அதுபோல் தான் அந்த நிலவில் அது மாதிரி ஒரு தோற்றத்தை